வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். என்னதான் கோவமா இருந்தாலும் பெரியவங்களை கை நீட்டி அடிக்க கூடாது. யாரு உனக்கு அந்த உரிமை கொடுத்தாங்க? அமுதா, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? சரியா சொன்ன புனிதா. இதெல்லாம் அமுதாவோட வேலை தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. இருந்தாலும் எதையும் ஆதாரத்தோட சொல்லணும். இரு, அவளே வசமா ஒரு நாள் மாட்டுவா. அப்ப இருக்கு. எது நீ தேவையில்லாத வேலை? இது என்னுடைய குடும்பம். இந்த குடும்பம் அங்கே இங்கேமா சதுரி கிடக்கு. இதுக்கு நானும் ஒரு காரணம்னு குற்ற உணர்ச்சி எனக்கு கொண்டுகிட்டே இருக்கு. அது சரி பண்றதுக்கு தான் சரவணன் மாமாவா வர சொன்ன. அது தப்பா? இது சரியோ தப்போ அதை விடு. நாங்க தெய்வான வீட்டுக்கு தான் போறோம் தெரியும்ல. தெரிஞ்சோ நீ ஏன் சொல்லல? அத நீ சொல்லு முதல்ல. அது இப்ப என்ன கொலையா பண்ணிட்டா? நீங்க நியாயம் பேசின மாதிரி அமுதா அவளுக்கு தெரிஞ்ச விஷயத்த செய்யணும்னு நினைச்சா இதுக்கு எதுக்கு குறுக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க? ஹேய், அமுதா உங்க தங்கச்சி தானே? உங்க பொண்டாட்டி மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில கால்வாசி கூட உங்க தங்கச்சி மேல இல்லையே. இன்னும் சொல்ல போனா இது எங்க அண்ணன் தம்பி பிரச்சனை. நியாயமா அதுல நீங்க தலையிடவே கூடாது. டேய் மணி, வாய் இருக்குன்னு ரொம்ப ஓவரா பேசுற. என்னடா, என்ன உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? எல்லாரையும் மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு புள்ள. ச்சே, ஐயோ, எதுக்குதான் ஏன் வயித்துல வந்து பிறந்தியோ ஆண்டவா. சரி மரதா, விடு. மாப்பிள்ள, அவன் பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. அமுதா, உன்னை ரொம்ப சின்ன பொண்ணு நினைச்சிட்டேன். ஆனா நீ எங்களுக்கே தெரியாம பெரிய பெரிய காரியம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்ட. பாத்துக்கோ, அப்பா பேரை கெடுக்கிற மாதிரி நடந்துக்காது. உன் அண்ணன் என்ன சொல்றாருன்னு புரியுதா அமுதா? அண்ணன், நான் இந்த வீட்டுக்கு நல்லது பண்ணணும் தான் சரவணன் மாமாவா வர சொன்னேன். உனக்கு தான் நான் இந்த வீட்டு மருமகளா இருக்கிறது ஆரம்பத்துல இருந்து பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். அதுக்காக எனக்கு சப்போர்ட்டா பேச வேண்டாம். என்ன சந்தேகப்படுறிய? அதை என்னால தாங்கிக்க முடியல. நான் இந்த வீட்டுக்கு எதுவும் தப்பா பண்ணலன்னு நான் நிச்சயமா ஒரு நாள் ப்ரூவ் பண்ணுவேன். அன்னைங்க தங்கச்சி கெட்டு போறதுக்காக எதையும் சொல்ல மாட்டோம். பாத்துக்க அமுதா. கபிலன், நீங்க இதை ஃப்ரீயா விடுங்க. கவலைப்படாதீங்க. ஏய், என்ன வல்லவா, இவன் மாறவே மாட்டானா? அத்த, அவன் சேர்க்க அப்படித்த. நீங்க விடுங்க. புரியுதா? நீ போன விஷயம் என்னமாச்சு? ஐயோ, என்னங்க இவன் பண்ண கூத்துல நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் பாருங்க. புனிதா, குழந்தை எப்படிமா இருக்கா? தேனும் அழகரனும் என்ன சொன்னாங்க? மா, முதல்ல அவ எங்களை குழந்தைய பார்க்கவே விடல. ரொம்ப கோவமா பேசினா. ஐயோ, அப்படியா? நானும் கபிலனும் நடந்ததை சொல்ல சொல்ல அவ கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டா. என் மருமகளை என் கையில கொடுத்தாமா. அப்படியே சரவண மாதிரியே இருக்காமா அவ. அப்படியா? சூப்பர் சூப்பர்.